ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றது முதல் காலை 9:30 முதல் 10 மணிக்குள் தலைமைச் செயலகம் வருகிறார். மாலை 6 மணி வரை பணிகளை கவனித்துவிட்டு செல்கிறார். தினமும் அமைச்சர்களின் அலுவலகங்கள், துறைகளின் செயலர் அலுவலகங்களிலிருந்து திட்டங்கள் செயலாக்கம், நிதி தேவை என பல்வேறு கோப்புகள் முதல்வர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படுகின்றன. காலையில் அனுப்பப்படும் கோப்புகளில் முதல்வர் விஜய் கையெழுத்திட்டு மாலைக்குள் மீண்டும் துறை செயலர்களின் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். இது அதிகாரிகளிடம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூத்த IAS அதிகாரி ஒருவர் கூறியதாவது: நான் கருணாநிதி, ஜெயலலிதா, பழனிசாமி, ஸ்டாலின் உள்ளிட்ட முதல்வர்களிடம் பணியாற்றியுள்ளேன். ஆனால் முதல்வர் விஜய் மாறுபட்டவராக உள்ளார். மற்ற முதல்வர்கள் அரசு நிர்வாக பணியுடன் அரசியல் பணியையும் மேற்கொள்வர். முதல்வர் விஜய் அரசு நிர்வாக பணிகளை மட்டுமே தலைமைச் செயலகத்தில் மேற்கொள்கிறார். மாலை வரை தலைமைச் செயலகத்தில் இருப்பதால் முன்னர் இருந்த முதல்வர்களை விட கூடுதல் நேரம் அவருக்கு கிடைக்கிறது. எனவே கோப்புகளில் விரைந்து கையெழுத்திட்டு அனுப்புகிறார். கோப்புகள் நாள் கணக்கில் காத்திருந்த நிலை மாறி மணிக்கணக்கில் திரும்பி வருகின்றன. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சற்று வேகமாகவே பணியாற்றினார். ஆனால் அவரிடம் செல்லும் கோப்புகள் திரும்பி வர குறைந்தபட்சம் 2 நாட்கள் ஆகும். அமைச்சர்களிடம் அனுமதி பெற்று பல பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை முந்தைய ஆட்சி காலங்களில் இருந்தது. கமிஷன் தொடர்பான பிரச்சினைகளால் முந்தைய அமைச்சர்களுக்கு திட்டத்தை புரிய வைத்து அனுமதி பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டது. அந்த நிலை இப்போது இல்லை. அமைச்சர்களும் உடனுக்குடன் கோப்புகளில் கையெழுத்திடுகின்றனர். அதிகாரிகள் முடிவெடுக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலை அடுத்த 5 ஆண்டுகள் தொடர்ந்தால் தமிழகம் 2 மடங்கு வேகமாக வளர வாய்ப்புள்ளது என அந்த அதிகாரி கூறினார்.